CMTSC 2024 பேப்பர் 1ஓட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இது மேத்ஸ் கொஷின்ஸ் மட்டும். டோட்டலாக 60 கொஷின்ஸ் இருக்குது. 2 hours கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இது 11th ஸ்டாண்டர்டு ஸ்டூடெண்ட்ஸ், சமச்சீரில் படிக்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் ஏடியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இது வந்து பரீட்சை வச்சுருக்காங்க. டேலண்ட் எக்ஸாம் சொல்லிட்டு. இதில் பெனிஃபிட்ஸ் என்னென்னா, மாதத்துக்கு 1000 ரூபாய், அந்த மாதிரி 10 மாதத்துக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க. இதே மாதிரி 8th NMMSன்னு இருக்குது, 9th ட்ரஸ்ட்டுன்னு இருக்குது. இது 11th CMTS. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கொஷின் பேப்பர். இது ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு B, செகண்டுக்கு B, தேர்டுக்கு C, ஃபோர்த்துக்கு D, ஃபிஃப்த்துக்கு D, சிக்ஸ்த்துக்கு C, செவன்த்துக்கு B, 8th D, 9th A, 10th B, 11th B, 12th C, 13th A, 14th வந்து 2 ஆப்ஷன்ஸ் வருது. நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து 10th வரைக்கும் இல்லை, ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 = I நீங்கள் படிக்கல அப்படின்னா யூனிக் வேல்யூ, யூனிக் எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு வருது. இது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து எதுக்கு என்னென்ன எக்ஸ்க்ளூடட் வேல்யூ வரும்னு கேட்டிருக்காங்க, எத்தனை வரும்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃபைன்டாக இருக்கும். நாட் டிஃபைன்னா டினாமினேட்டர் = 0வாக இருக்கணும். எத்தனை வேல்யூ வந்து நான் 0 எக்ஸுக்கு வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு வந்து டினாமினேட்டர் 0 ஆகுது அப்படின்ட்டு. ஸோ முதல்ல இதை சிம்ப்ளிஃபை பண்ணுறேன். மேலே x+2 இருக்குது. இது ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா இவ்வளோ டேர்ம்ஸ் கிடைக்குது. என்னென்ன கிடைக்குது? x² + 1, x - 2, x+2. அப்போ இது நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ x⁻3 x, அப்போது x², x டோட்டலாக 3 வேல்யூ கிடைக்கும் எக்ஸுக்கு. நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் படிக்கல, ஃபுல்லாகவே எக்ஸ் வந்து ரியல் நம்பராக தான் இருக்கும். அப்படிங்கும்போது x² + 1 வந்து >0 தான் இருக்கும். எந்த ரியல் வேல்யூ எடுத்தாலும், ஏன்னா இங்கே நம்ம மைனஸ் ப்ளஸ் எதை போட்டாலும் ஸ்கொயர் வரும்போது பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ இது >0 தான் வரும் எப்போது ரியல் நம்பராக இருக்கும்போது. அப்படின்னா x - 2 = 0, x = 2 மட்டும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எப்போது காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்கள் படிக்கல, எக்ஸ் வந்து ரியல் நம்பர்னு எடுத்துக்கிறீங்க. 10th வரைக்கும் நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 = I கூட பார்த்துருக்கேன். இன்கேஸ் அது வந்து இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு போடுறீங்க, x² + 1 = 0னா x takes 2 காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸ், அதை இமேஜினரி பார்ட் +i -iன்னு வரும். அப்போது இதுக்கு வந்து 2 வேல்யூ +i -i, இதுக்கு வந்து 2ன்னு வரும். மொத்தம் 3 வேல்யூ நீங்கள் எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் டினாமினேட்டர் என்ன ஆகுது? 0 ஆகுது. எக்ஸுக்கு +i போட்டிங்கன்னா i² -1, -1 + 1 0 இது. அதே மாதிரி +i² போட்டாலும் வரும். அப்போ 3 வேல்யூக்கு வந்து டினாமினேட்டர் 0 ஆகுது, விச் மீன்ஸ் த ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்டு. அப்படின்னா உங்களுக்கு C ஆப்ஷன் தான் மெயினாக அதுதான் வரணும். இன்கேஸ் நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் படிக்கல, 10th சிலபஸில் ஃபுல்லாகவே ரியல் நம்பர் தான் படிக்கிறீங்க, அது வரைக்கும் எனக்கு வரல, காம்ப்ளெக்ஸ் நம்பர் இமேஜினரி பார்ட் வரலன்னா இது >0ன்னு வச்சுட்டு இது மட்டும் =0 போட்டிங்கன்னா 2ன்னு வரும். அப்போ ஒரு யூனிக் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. மோஸ்ட் ப்ராபப்ளி C ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கணும். இன்கேஸ் அவங்க வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் இல்லை, உங்களுக்கு நீங்கள் இதை படிக்கிறீங்க 10th பிள்ளைங்க தான் அப்படிங்கும்போது மேபி இது கொடுக்கலாம். ஆனால் சான்ஸ் வந்து இதுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஓகே, 15th C, 16th B, 17th A, 18th D, 19th B, 20th C, 21th D, 22th D, 23th C, 24th D, 25th D, 26th B, 27th C, 28th A, 29th C, 30th A, 31th B, 32th B, 33th A, 34th B, 35th A, 36th C, 37th C, 38th C, 39th D, 40th C, 41th B, 42th B, 43th A, 44th B, 45th C, 46th C, 47th D, 48th C, 49th B, 50th B, 51th D, 52th B, 53th C, 54th A, 55th D, 56th A, 57th A, 58th D, 59th A, 60th D. இது B சீரிஸ் கொஷின் பேப்பர் தான். இதோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஒவ்வொன்றா
ஒவ்வொரு பார்ட்டாக போடுறேன், 10 கொஷின்ஸாக போடுறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க அது என்னென்ன கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணியிருக்குன்னு. ஸோ இனிமேல் வர எக்ஸாம்ஸ் எல்லாம் இனிமேல் டஃப்பாக தான் வரும், குரூப் எக்ஸாம்லேருந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் மெத்தட்லாம் வச்சுலாம் ப்ராப்ளம் கேட்பாங்க, இனிமேல் சிம்பிளாக கேட்பாங்க, டைரக்ட் கொஷின்ஸ் கேட்பாங்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நம்மளுக்கு இவ்வளோ டஃப்பாக கேட்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஜாபுக்கு போக போகிறோன்னா டஃப்பாக தான் கேட்பாங்க. டிஎன்பிசி சொல்கிறேன், குரூப் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு மேத்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் இனிமேல் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இப்போது நான் பார்த்த வரைக்கும் இந்த ட்ரஸ்ட்டு 9th ஸ்டாண்டர்ட் எழுதுகிறாங்க அந்த டேலண்ட் எக்ஸாமு, அவங்களுக்கு பார்க்குற இந்த ஆப்டிடியூட் எல்லாம் பார்த்தோன்னா நம்ம குரூப் எக்ஸாமில் படிக்கிறவங்களுக்கு இருக்கிறதா இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டஃப்பாக கேட்டாங்க அப்படி இருக்குன்னா அப்போ வர வர எந்த அளவுக்கு வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்குது, அப்போ டேலண்ட்டாக இருக்கவங்க அதிகமாகிட்டே போகிறாங்க. நம்ம அதில் ஒருத்தராக இருக்கணும்னா ஷார்ட்கட்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த டைமில் எப்படி நம்ம அது கொஷினை வந்து அப்ரோச் பண்ணுறோம் அது வந்து ரொம்ப முக்கியம். அப்போது அது நம்ம 360 டிகிரி ஆங்கிளில் நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினும் அனலைஸ் பண்ணி இன்டர்பிரட் பண்ணி படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து கிளிக் பண்ணி கரெக்டாக ஆன்சர் வந்து போட முடியும். ஏன்னா இப்போது அந்த நீங்கள் என்ன இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே கொஷின் வரப்போகிறதில்ல. இதுக்கு ஒரு ஃபார்முலா அப்புறம் ஷார்ட்கட்டு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் கான்செப்ட் ஓரியன்டாக லாஜிக்காக படிச்சிங்கனாவே போதும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சிரமமாக இருக்கும், போக போக உங்களுக்கே அது வந்து பிடிச்சி போகும், ஓ இப்படி தான் படிக்கணுமான்ற போது. ஸோ எஃபர்ட் வந்து நிறையா போடுங்க, அப்படி தான் நம்மளால் பாஸ் ஆக முடியும்.